செந்தூரான் அறக்கட்டளையினுடைய செயலாளர் உயர்திரு பாரம்பரிய ஜோதிடர் எஸ்எஸ் ஜோதிட நிலையத்தினுடைய நிறுவனர் அன்பு சகோதரர் சங்கர் அவர்கள் இப்பொழுது ஒரு சிற்றூரை என்பதா அல்லது பேரூரை என்பதான்னு அவர் பேசுறதை வச்சு தான் தெரியும். சிற்றூரைன்னு அவரே சொல்லிட்டாரு. பரவாயில்ல, ரொம்ப அருமையாக பேசுங்க ஐயா. தலைப்பே பார்த்தீங்களா, தாறுமாறாக இருக்கு. எந்த நேரத்தில் பணம் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது. தலைப்பு பார்த்தீங்களா? இப்போ கொடுத்த பணம் வரலைன்றதான் பிரச்சனையே. அவர் பேசக்கூடிய தலைப்பும் அதுதான். எந்த நேரத்தில் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கலாம், எந்த நேரத்தில் ஒரு பணத்தை திருப்பி வாங்கலாம், எந்த நேரத்தில் கடனை அடைக்கலாம், எந்த நேரத்தில் கடனை கொடுக்கலாம். இதுதான் தலைப்பு. இப்படி தலைப்பே தாறுமாறாக இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். ஈன்ற தாய் தந்தை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கி, மற்றும் 9 நவகிரகங்களையும் வணங்கி, 27 நட்சத்திரங்களையும் வணங்கி, இந்த திரு செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக பிரகாஷ் ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல் மேடை பேச்சு இப்போ 5வது வரைக்கும் வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வேதை இருக்கும். அப்போ குரு நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்கன்னா சூரியன் நட்சத்திரம் வேதையாக வரும். 80% குரு நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்காரங்க சூரிய நட்சத்திரமான உத்திரம், உத்திராடம் ஆன்ற 3 நட்சத்திரத்தில் காசு கொடுத்துருப்பாங்க. அந்த காசு திரும்ப பெற முடியாது. அல்லது சூரியனான ஞாயிற்றுக்கிழமையாவது கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாமே அது நடந்திருக்கும். அப்போ அந்த கொடுத்த காசு கண்டிப்பாக சண்டை சச்சரவில் முடியும். ஏற்கனவே குரு நட்சத்திரத்துக்கு சூரிய நட்சத்திரம் வேதை. அப்போ இந்த நட்சத்திரத்தை அன்று கொடுத்தாலும் சரி, அல்லது அந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருந்தாலும் சரி, கொடுத்த பணம் பிரச்சனையில் தான் முடியும், வராது. அப்போ இப்படி ஒவ்வொருத்தவங்களோட நட்சத்திரத்திற்கும் எது வேதைன்னு சொல்கிறேன். அந்தந்த நட்சத்திரத்துக்கு கொடுக்காதீங்க. இப்போ குரு நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். சூரியனோட 3 நட்சத்திரமும் உங்களுக்கு கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு யார் காசு கேட்டாலும் கொடுக்காதீங்க, குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அப்போ சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போ கொடுக்கக்கூடாது, குரு நட்சத்திரத்தை அப்போ கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது அப்படியே அவங்களுக்கு வேதையாக மாறும். சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க காசு கேட்டு வந்தாலோ கொடுக்கக்கூடாது அந்த நட்சத்திரத்தன்னைக்கு. ஏன்னா ஆல்ரெடி வேதை இன்னும் அது பகையாக்கி விட்டுரும். அப்போ குருவோட நாள் என்ன, வியாழக்கிழமை. ஸோ அவங்க வியாழக்கிழமை வந்து கேட்டிருந்தாலும் கொடுக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க இதை பின்பற்றுறாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்திர நட்சத்திரமான ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இவங்க திருவாதிர நட்சத்திரத்தன்று ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயம். கொடுக்கல் வாங்கல்ன்ட்டு இல்லை, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, ஒரு பையனுக்கு ஒரு நகை வாங்கிறது, ஒரு பைக் வாங்கிறது, ஒரு புதிய விஷயங்கள் எதை பண்ணாலும் சரி, ஒரு அரசு வேலைக்கு எழுதி போட்டிருந்தா கூட அந்த வேலையாக தான் மாறும். கொடுக்கல் வாங்கலுக்கு நான் சொல்லலை, மொத்தமாகவே சொல்கிறேன் நான். அப்போ சந்திரனோட நட்சத்திரத்துக்கு ராகு வேத நட்சத்திரமாக வரும். ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்துக்காரங்க திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்தன்று ஒரு முக்கியமான காரியமோ இல்லை பணம் கொடுக்கல் வாங்கலோ வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அது வேதை, கண்டிப்பாக ஒரு மன வருத்தத்தை தரும். அதே மாதிரி செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு செவ்வாயே வேதையாக தான் வரும். செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு செவ்வாய் வேதையாக வரும். ஸோ அந்த நட்சத்திரத்தப்பவும் அவங்க கொடுக்கக்கூடாது. புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது நட்சத்திரம் வேதையாக வரும். ஸோ புதன் நட்சத்திரத்துக்காரங்க கேது நட்சத்திரமோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ கொடுக்கக்கூடாது. சுக்கிரன் நட்சத்திரத்தில் பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி நட்சத்திரம் வேதையாக வரும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் ஒரு முக்கியமான காரியங்கள், ஒரு கொடுக்கல் வாங்கல், ஒரு ஒப்பந்தம் எதை பண்ணினாலும் அது வேதையாக தான் முடியும். அதே தான் சனி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்காரங்க சுக்கிர நட்சத்திரம் வேதையாக வரும்.
பரணி, பூரம், பூராடம். அப்போ இவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கொடுக்கல் வாங்கலாம். அதனால தான் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சனிக்கு வெள்ளி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த முக்கிய நிகழ்வுகள் வேதையான விஷயங்களை பண்ணாமல் இருந்தாலே நம்ம ஒரு மன கஷ்டங்கள் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக ஒரு இருக்கும், நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இருக்கும். கேது நட்சத்திரத்தில் அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் நட்சத்திரம் வேதையாக வரும். ஆயிலியம், கேட்டை, ரேவதி. அப்போ புதன்கிழமையோ அல்லது ஆயிலியம், கேட்டையோ இந்த வேதை நாட்களில் சுபகாரியம் அல்லது ஒரு பணம் கொடுக்குறேன், ஒரு ஒப்பந்தம் போடுறேன்னு சொன்னால் இந்த வேதை எல்லாமே வந்து கண்டிப்பான முறையில் அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். சரி சார், நான் கொடுத்துட்டேன், தெரியல எனக்கு வேதை, இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தெரியுது, இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டுபிடிச்சி தெரியல, கொடுத்தாச்சு. அப்போ கொடுத்ததை வாங்கணுங்கிறதுக்கு ஆல்ரெடி ஐயா சொல்லிட்டாரு. வளர்பிற அஷ்டமி அப்போ ராகுகால நேரத்தில் போய் நீங்கள் காசு கேட்டால் கொடுத்துருவீங்கன்னு எனக்கு முன்னாடி பேசின ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஸோ அது நம்ம சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக இந்த வேதை நட்சத்திரத்தில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அல்லது கொடுக்கணும்னு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது. அரசு அன்னைக்கு தான் அந்த டெண்டர் விடுக்கும். அந்த டெண்டர் விட்டால் கிடைக்காது, எனக்கு ஒரு லாபம் வரும். அப்போ உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஓரமாக வெற்றலை பாக்கு, வெத்தலை பாக்கு அதை வச்சு கொஞ்சோண்டு துளசி செடி வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணி நான் கொடுக்குற விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு கொடுங்க, அந்த வேதை மாறும். ஆல்ரெடி கொடுத்த பணம் வரவருக்கு அவர் சொல்லிட்டாரு. வளர்பிற அஷ்டமி அன்னைக்கு கொடுத்த காசு கொடுத்த கடன் எல்லாம் வரணும்னா அதுக்கு ஒரு பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 காலபைரவர் கோயில் சென்று ராகுகால நேரத்தில் செல்லணும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி 27 மிளகு, 2 ஏழையும் கூட்டினா செவ்வாய், சண்டை சச்சரவு இல்லாமல் வரணும். 2ஆம் இடமும் 7ஆம் இடம் 2 தான் தனம், 7 எதிர்பாலாற்ற கொடுத்துருக்கோம். 2 7 சேர்ந்தா 9. அப்போ சண்டை சச்சரவு இல்லாமல் அதை வாங்கணும் கொடுத்த காசை. அப்போ காலபைரவர்கிட்ட வீட்லேயே 27 மிளகாய் எண்ணி சிவப்பு கலர் துணியில் திரியாக கட்டி 27 மிளகாய் உள்ளே போட்டு கட்டி 2 விளக்கு அதில் சனிங்கிற நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் போடணும். தீபம் போட்டு அந்த 2 விளக்குக்கு பக்கத்தில் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் மஞ்சள், ஃபஸ்ட் குங்குமத்தை எடுத்து யார் கொடுத்துருக்காரோ அவரோட பேர், இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு பேர் சொல்லி எனக்கு முனியாண்டி ஒரு 1 லட்ச ரூபா பணம் தரணும் அப்படின்னா அந்த விளக்கை சுற்றி முனியாண்டிங்கிறவர் எனக்கு மனசுக்குள்ளேயே காலபைரவர் முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த விளக்கை சுற்றி குங்குமத்தை போடணும். குங்குமம் சண்டை இல்லாமல், மஞ்சள் கண்டிப்பான முறையில் எனக்கு வரணும் அப்படின்னு அதன் மேலேயே மஞ்சள் 27 முறை பண்ணணும். இதை 2 ஆக்கிக்கிங்க. 27 தடவை குங்குமம் போட்டாலும் ஓகே, 27 முறை மஞ்சள் போட்டாலும் ஓகே. இல்லையா அந்த 27 பகுதியாக பிரித்து ஒரு பகுதி குங்குமம் ஒரு ஆக மொத்தம் 27 தடவை அதை சுற்றி போட்டுட்டு வாங்க. 27ஆவது வாரத்துக்குள்ளே உங்கள் கொடுத்த பணம் கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது, இப்போ நான் கடன் வாங்கிட்டேன், இந்த கடன் அடைக்க படாத கஷ்டப்பட்டுருக்கிறேன், அவனை கண்டு நான் அங்கிட்டு போகிறேன் இங்கிட்டு போகிறேன், சில ஃபோன்லாம் எடுக்க முடியல, சில நேரங்களில் என்னால் பதிலே சொல்ல முடியலன்னு நினைக்கிறவங்க வாங்கின காசு உங்களால் எப்போ முடியுதோ, ஒரு 1000 ரூபா வாங்கியிருக்கீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபாயை குளிகை நேரத்தில் கூப்பிட்டு அவரை தேடி போய் கொடுத்துருங்க. குளிகை நேரத்தில் அவர் கடனை தேடி போய் ஒரு 100 ரூபா கொடுங்க. ஏப்பா என்னப்பா 100 ரூபா வச்சுக்கந்தாப்பா அப்படின்னு கையில் அவர் கையில் கொடுத்துருங்க. எப்படி உங்களுக்கு அந்த 900 ரூபாய் வருது, அந்த கடனை எப்படி அடைக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. கண்டிப்பான முறையில் இது சின்ன அமௌண்ட்டுக்காக சொன்னேன். இப்போ 1 லட்ச ரூபானா ஒரு 1000 ரூபாயாது ஒரு குளிகை நேரத்தில் தேடி போய் நீங்கள் கொடுத்துருங்க. மீதி இருக்கிற 10 லட்சம் வாங்கினாலும் 1000 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா மீதி 9,99,000 எப்படி உங்களுக்கு வருதுன்னு தெரியாது. குளிகை நேரத்தில் கடனை அடைத்தால் அது சீக்கிரமாக அடைஞ்சிரும். ஸோ கொடுத்த கடனை அடைக்கிறதுக்கும் சொல்லிட்டேன், வர வைக்கிறதுக்கும் சொல்லிட்டேன், எப்பெல்லாம் யார் காசு கேட்டாலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க மரண யோகத்தை அன்றும் அந்த கூடாது. யோகம் அது ஒரு வேலையை செய்யும். மரண யோகத்தன்று யார் காசு அன்னைக்கு மரண யோகமா காசு கேட்டால் கொடுக்காதீங்க. ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா கொடுக்காதீங்க. ஒரு வேலை கேட்டு அப்ளிகேஷன் போட்டு அன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு, நீங்கள் திங்கக்கிழமை போய் அந்த டியூட்டிக்கு ஜாயின் பண்ணணும்
அன்னைக்கு மரண யோகமாக இருக்குன்னா அந்த மரண யோகம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கடுத்து அமிர்த யோகத்தில் ஒரு கையெழுத்து போடுங்க. அந்த யோகம் வந்து சித்த யோகமோ அமிர்த யோகத்திலேயோ தான் அதை பண்ணணும். யாரும் மரண யோகத்தில் கல்யாணம் பண்ணலை. இங்கே மரண யோகத்தப்போ யாரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? பண்ணலை. ஸோ மரண யோகம் தன் கடமையை செய்யும். அதனால் அந்த யோகம் முடிகிற டைம் முடிஞ்ச உடனே ஒரு அமிர்த யோகம் சித்த யோகம் பார்த்து அழகாக செஞ்சீங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி சந்தோஷமாக வாழ வழிவகுக்கும். விழாவுக்கு பேச்சுக்கு எனக்கு வாய்ப்பளித்த அதுக்கு தான் காலபைரவர் வழிபாடு சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 to 6 காலபைரவர்கிட்ட போய் உங்கள் வீட்டில் 27 மிளகு நீங்கள் தான் பண்ணணும். சிவப்பு கலர் துணியில் 27 மிளகு. அப்போவுமே அவர் பேரை சொல்லி போடலாம். முனியாண்டிங்கிறவர் எனக்கு கொடுத்த பணம் வரணும் 27 முடிச்சு போடுங்க. கருப்பு கலர் நூல், அதே மாதிரி இன்னொரு சிவப்பு துணி 27 மிளகு போடுங்க. கருப்பு கலர் துணி 2 தீபம் எடுத்துகிட்டு போங்க. எண்ணெய் வாங்கி திரியை போட்டு தீபம் காலபைரவருக்கு முன்னாடி போடுங்க. குங்குமமும் மஞ்சள் கம்பல்சரி ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு போங்க. இப்போ கொடுத்தவரோட பேரை சொல்லுங்கள். இவனார் எனக்கு பணம் தரணும்னு குங்குமம். அந்த 2 தான் தனஸ்தானம் கொடுத்துட்டீங்க. பணம் 7 எதிர்பாளர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. 27 9ங்கிறது செவ்வாய். சண்டை சச்சரவு இல்லாமல் வாங்கணும். ஃபஸ்ட்டு குங்குமத்தை நீங்கள் போடுறது சண்டை இல்லாமல் அவர் மனசை மாற்றும். மஞ்சள் அந்த காரியத்தை ஜெயமாக்கி கொடுக்கும். 27 தடவை பண்ணுனா 27 டபுள் குங்குமத்தை உங்கள் விருப்பம்தான். இல்லைன்னா இந்த 27 டபுள் ஆக்கிங்க. அதில் பாதி குங்குமம் பாதி மஞ்சள் போட்டு வாங்க. 27 வாரத்துக்குள்ளே அது கண்டிப்பாக நடக்கும். 27 வாரம். ஓகேங்களா? இந்த வாய்ப்பளித்த சிறு செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளைக்கு மிக்க நன்றியை தெரிவித்து ஜோதிட பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் 84 89 88 87 22. நன்றி, வணக்கம். செயலாளர் ரொம்ப அருமையாக பேசினார். பணம் எப்போ கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, எப்போ வாங்கணும் வாங்கக்கூடாது, எப்போ கடன் கட்டலாம் கட்டக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக பேசினார். ஏன்னா இப்போ நான் பேசின ஸ்பீடாவுக்கும் இவர் பேசுனதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம கடனை இவ்வளோ வேகமாக தான் வாங்குகிறோம், இவ்வளோ வேகமாக தான் வட்டி கட்டி வாழ்க்கையை முடிக்கிறோம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? வேகமாக சொன்னேன்னா அந்த வார்த்தைகளை கடன் எப்போ வாங்கணும் வாங்கக்கூடாது, எப்போ கட்டணும் கட்டக்கூடாது, யார்கிட்ட கடன் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு இந்த வேகமாக இதை தான் வாழ்க்கையில் வேகமாக கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அப்படி வேகமாக கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அந்த யோசனை தான் நம்மளை கடன் வாங்கலாமா வேணாமன்றதையே முடிவு பண்ணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றது முக்கியம் இல்லை, அந்த பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ் ஆவோமா ஆக மாட்டோமா அது ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம்னா முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த தொழிலில் ஒரு கூலிக்காரனாக வேலைக்கு போகணும். அதுக்கப்புறமேல் தான் அந்த தொழிலே ஆரம்பிக்கணும். முதல்ல ஹோட்டல் வைக்கிறது முக்கியம் இல்லை, முதல்ல டேபிள் துடைக்க தெரியணும், அதுக்கப்புறம் இலை எடுக்க தெரியணும், அதுக்கப்புறம் பாத்ரூமை சுத்தமாக வச்சுக்க தெரியணும், அதுக்கப்புறம் தான் சமையக்கட்டுக்குள்ளே போகணும், அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஹோட்டலே வைக்கணும். ஒரு ஹோட்டல் வெற்றிக்கான காரணம் எப்படின்னா அந்த பாத்ரூம் சுத்தமாக இருந்தால் அந்த ஹோட்டல் வெற்றிக்கான காரணம். ஒரு கோவிலில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அந்த கோயிலில் குப்பை இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது தான் பாசிட்டிவாக நடக்கும். அதனால தான் அவர் சொல்கிறார், கடன் வாங்குவதை இப்படியும் வாங்கலாம், கடன் கட்டுவதை இப்படியும் கட்டலாம். புரியுதுங்களா? ரொம்ப அருமையாக சொன்ன பாரம்பரிய ஜோதிடர் சங்கரையா அவர்களுக்கு இப்படி பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அனைவரும் கைத்தட்டலாம்.